கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா அன்சேஃப் என்வாயர்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனா இப்போ நீங்களே சொல்லும்போது இந்த கண்டிச்சிருக்கீங்க திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அப்படி, ஏன்னா இது முதன்முறை சம்பவம் இல்ல, வேங்க வயல் சம்பவம் இருக்கு, ஸ்கூல் மாணவர்களை வெட்டிக்கிறதெல்லாம் பாக்குறோம். இந்த புள்ளிங்கோன்ற கல்ச்சர் எல்லா இடத்துலயும், ஜாதி கயிறு கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறது, சின்னத்துறைன்ற மாணவனை போயிட்டு சக மாணவனே வந்து வெட்டுறது, இந்த மாதிரியான கண்டிப்பா சம்பவங்கள் இதெல்லாத்தையும் அடக்கணும் ஒடுக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இந்த புல்லிங்கோ கல்ச்சரை வந்து நான் ஏத்துக்கவும் இல்லை. அது ஒரு டீஜெனரேட் கல்ச்சர். இது அமெரிக்காவில் இந்த மாதிரி தான் முதல்ல ஆரம்பிச்சது. இது வந்து முதல்ல ரேப்னு ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கேங்ஸ்டா ரேப்னு அது மறுவிச்சு. அந்த கேங்ஸ்டா ரேப்புக்கு அப்புறம் 2 பிரிவா பிளட்ஸ் அண்ட் கிரிப்ஸ்னு 2 கேங்ஸ் வந்தாங்க. அவங்களுக்குள்ள கேங் வார்ஃபேர் நடந்துச்சு. நிறைய இந்த கேங்ஸ்டா ரேப் ஸ்டார்ஸ் கூட கொல்லப்பட்டாங்க. அதனால இது முதல்ல இப்படி தான் ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு பாடல் ஆடலாக மாறி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு டீஜெனரேட் கல்ச்சராக போச்சு. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டீஜெனரேட் கல்ச்சராக போகுது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் அடக்க வேண்டும். காவல்துறை இதை மட்டுமல்ல, பல விஷயங்களை அடக்க வேண்டும். வந்து என்ன பல முறை சொல்லியிருக்கேன், காவல்துறை வந்து தன்னுடைய ஷோ ஆஃப் ஃபோர்ஸை காமிக்கணும், அவங்களுடைய பலத்தை காமிக்கணும். எப்படி காமிக்கணும்? நிறைய பெட்ரோலிங் பண்ணணும், விசிபிளா போலீஸ் இருக்கணும், விசிபிளா பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கணும், ரோந்து பணியில போலீஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் மவுண்டட் போலீஸ் இருக்கணும், சில இடத்துல சைக்கிள்ல போலீஸ் இருக்கணும், பஸ்ல வந்து யூனிஃபார்ம்ல விமன் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும். பல இடத்துல விசிபிள் போலீசிங் தேவை. தமிழ்நாட்டு விசிபிள் பெட்ரோலிங் தேவை, ரேண்டம் செக்ஸ் தேவை. வண்டி போதா, டபுள்ஸ் போறியா, வா நிறுத்து, லைசன்ஸ் காமி, ஏன் ஹெல்மெட் போடல, எங்க இருந்து வரீங்க, எங்க உங்க லைசன்ஸ் எடுங்க, இன்சூரன்ஸ் பேப்பர் எடுங்க, ரொம்ப சந்தேகமா இருந்தா ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும். இப்படின்னு ஒரு ரேண்டம் செக்கிங்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னாவே ஒரு அளவுக்கு கட்டுப்பாடு வரும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ரவுடி கூண்டர் லிஸ்ட்டை எடுத்து வாரத்துக்கு 3 தடவை வந்து கையெழுத்து போகும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 மாதத்துக்கு பண்ணி ஆகணும் தமிழ்நாட்டில். இன்னைக்கு பண்ணினாதான் ஒரு கட்டுப்பாடு வரும். இது பண்ணாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும். இது